பரதத்தின் திறமையை வெளிக்காட்டிய அன்பிற்கினிய மாப்பிள்ளை சுஜித் அவர்களுக்கு நம்முடைய அன்பிற்கினிய அவருடைய மாமன் தாய் மாமன் 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி மகிழ்விக்கின்றார். மாமாட்ட வாங்கி காலில் விழுந்து ஆமா இதெல்லாம் பழக்கத்திலே வச்சிருக்கேன், மறந்துடக்கூடாது. குடோன் சுப்பிரமணியம் அவர்கள் மேடைக்கு வரும்படி சிங்கமுன்னரி தேவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பிற்கினிய நம்முடைய திறமையை பரதத்தை இங்கு வெளிக்காட்டிய அன்பிற்கினிய சுஜித் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய காந்திமதி நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பிற்கினிய சிவகுமார் அவர்கள் 1000 ரூபாய் அளித்து மகிழ்கின்றார். சிவா பணிகளை கொடுத்துருப்பா, வாங்க பண்ணி கொடுங்கப்பா. சிறப்பு, நன்றி. கலை திறமை எங்கிருந்தாலும் ஆசையும் ஆசீர்வாதம் நிச்சயம் இந்த மண்ணில் அனைவருக்கும் உண்டு. நம்முடைய குடன் மணி அவர்களுக்கு மரியாதை செய்யுங்க. செல்லிமுடி சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிங்கமனரி தேவர் பேரவையின் சார்பாக நடைபெறும் 40வது ஆண்டு விழா இண்டிசை விழா தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்த தேவர் திருமகனார் திருநாமம் பெற்ற நம்முடைய சிங்கமனரி தேவர் பேரவையின் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வாகவும் தேவர் திருமகனாரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் இந்த மேடையில் நாம் சொல்வது பொருத்தமாக இருக்கும். காரணம், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் என்றும் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்றும் வாழ்வியலின் தத்துவத்தை இந்த மக்களுக்கு இந்த மண்டலில் விதித்து சென்றவர் தேவர் பெருமகனார். ஒரு சித்தர் போலவே இந்த மண்ணில் வாழ்ந்து பிறந்து இந்த சித்தர் போலவே இந்த மண்ணில் மறைந்த ஒரு மாபெரும் மகான். உச்சபட்சமாக தேவர் திருமகனாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே மூவருக்குத்தான் ஜெயந்தி, மனிதனாக பிறந்த இருவருக்குத்தான் ஜெயந்தி. இறைவன் என்று எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணருக்கு ஜெயந்தி. அதே வழியில் மனிதனாக பிறந்து மனிதனாக மறைந்த மூவருக்கு ஜெயந்தி. ஒன்று மகாவீரருக்கு ஜெயந்தி, அடுத்து நம்முடைய தேசப்பிதா காந்திக்கு ஜெயந்தி, அதற்கடுத்து ஜெயந்தி கொண்டாடக்கூடிய உத்தம தலைவர் உலகத்திலே பசுமன் தேவர் திருமகனார் ஒருவர் தான். அதுதான் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி. பிறந்ததும் அதே நாள், மறைந்ததும் அதே நாள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அவர் நமக்கு மட்டும் தலைவர் இல்ல, தேசத்தின் சொத்து, இந்தியாவின் சொத்து. உலகில் பின்வரும் முன்வந்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் சரி, பொதுநலவாதிகளுக்கும் சரி, சம தர்மத்தை சனாதானத்தை கடைபிடிக்கக்கூடிய உத்தமமான தலைவர் தேவர் திருமகனார். அப்படிப்பட்ட தேவர் திருமகனார் திருநாமம் தாங்கி இருக்கின்ற சிங்கமனரி 5 நிலை நாடு. ஏன் நம்ம தேவர் பேரவை இவ்வளவு தூரம் கொண்டாடுறோம்னா 5 நிலை நாடு, 5 நிலை மரவர் நாடு, 5 மங்கலம், கண்ணமங்கலம், முல்லைமங்கலம், வேலமங்கலம், சீரிசத்தமங்கலம், இப்படி 5 மங்கலம். இந்த 5 மங்கலத்தை உள்ளடக்கிய மரவர் குடி பெருமக்கள் வாழக்கூடிய நாடு. அதிலும் கண்ணமங்கலத்தின் தாய் கிராமமாக சிங்கமனரி அனைத்து சமுதாயத்தை அரவணைத்து இங்கு வாழக்கூடிய மரக்குடி மக்கள் நாம். அப்படி இந்த தேவர் திருமகனாரை கொண்டாடுவதற்கு நமக்கு எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கக்கூடியது இந்த திருவிழா. காரணம், வையாசி விசாகம் என்று சேவப்பெருமாள் கோயில் ஏன் கொண்டாடுறோம்? நமக்கு ஐயனார், வையாசி விசாகத்திற்கு ஐயனாருக்கு என்ன சம்பந்தம் உண்டு? நம் 5 நாடு மரவநாட்டிற்கு தலைமையிடம் அரளிப்பாறை. அரளிப்பாறை மேலே இருக்கின்ற தெய்வம் பாலதண்டாயுதபாணி, முருகனை வழிபடக்கூடிய 5 நிலை நாடு. அங்கேதான் நம்ம 5 மங்கலத்தாரும் மரியாதை வாங்குவோம் மாசி மகத்தன்று. எனவே நமக்கு பிரதான கடவுள் முருகன். எனவே முருகன் அவதரித்ததால் வையாசி விசாகம். அந்த வையாசி விசாகத்தை வைத்து சிங்கமனரி நம்முடைய அருள்மிகு சேவபெருமாள் கோயிலுக்கு இவ்வளவு பெரிய விழா நடத்துகின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு, அருமையான இசைக்குழுவினர் ஜாலி ரிதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசைக்குழுவினரும் தன் திறமையை இந்த மண்ணில் வெளிக்காட்டி சென்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அருமையான 2 இளம் பாடகர்கள்
அவரோடு இணைந்து 3 செலிபிரிட்டி சிங்கர்ஸ், அவரோடு இணைந்து நம்முடைய ஜாலி ரிதம்ஸ் குழுவினர். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்த நம்முடைய சென்னை ஜாலி ரிதம்ஸ் குழுவினர்கள் உங்களுடைய இசை நிகழ்ச்சி உங்களுக்காக துவங்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு